அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதிக்கான புதிய விதிமுறைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்களை ரத்து செய்ய முடியாது வாதிடும் உதயகமன்பில. நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். சர்ச்சையில் சிக்கிய ரணில் கையொப்பமிட்ட கடிதம் சிஐடி விசாரணைகள் ஆரம்பம். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சஜித் தரப்பினருக்கும் இடையே மீண்டும் கலந்துரையாடல். அவசர சிகிச்சை பிரிவில் மாவை சேனாதிராஜா பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி தகவல். காயமடைந்த இந்திய மீனவர்களை பார்வையிட்ட யாழ் இந்திய துணை தூதுவர். பதிவில் இல்லாதவை இயங்காது இன்று முதல் அமுலாகும் நடவடிக்கை. யாழ் பல்கலை விவகாரம் அனுர அரசின் முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். வாகன இறக்குமதியாளர்களுக்கான திருத்தப்பட்ட புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. குறித்த விதிமுறைகள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கமைய கடந்த வருடம் டிசம்பர் 18 முதல் இந்த வருடம் ஜனவரி 27 வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளின் கீழ் கடன் கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்கள் விடுவிக்க இலங்கை சுங்க பணிப்பாளருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திருத்தப்பட்ட விதிமுறைகளுக்கு அமைய டிசம்பர் 18 முதல் ஜூலை 31 வரை வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை, குறிப்பாக அவர்களின் ஓய்வூதியங்களை குறைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ முடியாது என்று பிபித்துருஹேல உரிமையவின் தலைவர் உதயகமன்பில வாதிட்டுள்ளார். இது அரசியல் அமைப்பு மற்றும் உலகளாவிய சட்ட கொள்கைகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அறிக்கையில் ஓய்வூதிய சலுகைகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவற்றை ரத்து செய்யவோ அல்லது குறைக்கவோ ஜனாதிபதி அனுரவுக்கு சாத்தியப்படாது. எனவே தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தை உருவாக்கிய குழுவில் நியாயமான சட்ட அறிவை கொண்ட எவரும் பணியாற்றியதாக தெரியவில்லை என்பதையே இது காட்டுகிறது. அரசியலமைப்பின் 36வது பிரிவின்படி நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்றவுடன் நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதற்கு அவர் உரிமை பெறுவர். பொதுவாக தாம் எதிர்பார்க்கும் ஓய்வூதிய சலுகைகளுக்கு ஏற்பவே பொதுமக்கள் தங்கள் ஓய்வு வாழ்க்கையை திட்டமிடுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிறிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாமல் ராஜபக்ச இந்த வழக்கில் சந்தேக நபராக முன்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது அவரது கடித தலைப்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு விடுக்கப்பட்டிருந்த முறைகேடான உத்தரவு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் ஜனாதிபதிக்கான கடித தலைப்பில் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு விடுக்கப்படும் விசேட உத்தரவு என்ற தலைப்பில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் தென் மாகாணத்தில் மோசடி செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வர்த்தகர் ஒருவருக்கு அவரது மோசடி நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்றவாறான முறைகேடான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதிகள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அனுப்பப்பட்டதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் அது மாத்தறை தபால் அலுவலகத்தில் இருந்து தபால் செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த கடிதம் போலியானதாக இருக்கலாம் என்ற ஊகத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார். அதன் பிரகாரம் தற்போதைக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் மற்றொரு கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
குறித்த கலந்துரையாடலானது இன்று இரவு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வேண்டும் என்ற விவாதம் எழுந்ததை தொடர்ந்து இரு கட்சிகளுடனும் இந்த கலந்துரையாடல்கள் ஆரம்பமாகியுள்ளன. அதன்படி இன்று 3ஆம் சுற்று கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முந்தைய கலந்துரையாடல்களின் போது முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் இரு கட்சிகளின் தலைவர்களுடனும் கலந்துரையாடப்படும் என்றும் அவர்களின் கருத்துக்கள் இன்றைய கலந்துரையாடலில் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் தா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். தா சத்தியமூர்த்தியின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவிலே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் வைத்திய நிபுணர்கள் தலையில் கணிசமான அளவில் இரத்தப்பெருக்கு இருப்பதை கண்டறிந்தனர். அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் இன்று அதிகாலை அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் இருவர் இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கடற்பரப்பில் 13 இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது. இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்துள்ளார். இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பி செல்ல முற்பட்டுள்ளது. இதனையடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் மீனவர்கள் இருவர் காயமடைந்தனர். கைதான மீனவர்களை கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் பருத்தித்துறை போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். காயமடைந்த இந்திய மீனவர்களை யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி பார்வையிட்டுள்ளதுடன் அவர்களை நாட்டிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையில் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் சர்வதேச மொபைல் உபகரண அடையாள எண் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட இலத்திரனியல் சாதனங்கள் இயங்க அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துலகேரத் தெரிவித்துள்ளார். கையடக்க தொலைபேசிகள், கம்பி தொடர்பற்ற வலையமைப்புகள், ட்ரோன்கள், ரேடார் உட்பட ரேடியோ அலைகளின் பிற உபகரணங்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை மற்றும் மருத்துவ பயன்பாடு உள்ளிட்ட இலத்திரனியல் சாதனங்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்வதன் மூலம் முறையான அனுமதியை பெற முடியும். இதன் மூலம் சான்றளிக்கப்பட்ட இலத்திரனியல் சாதனங்களை பயனாளர்களுக்கு வழங்குவது ஆணைக்குழுவின் நோக்கமாகும். சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இலத்திரனியல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் சட்டவிரோத இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இலங்கையில் மொபைல் சாதன கண்காணிப்பை நெறிப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாட்டில் சந்தையில் விற்பனை செய்யப்படும் பெருமளவான இலத்திரனியல் சாதனங்கள் பதிவு செய்யப்படாமல் உள்ளன. இத்தகைய சாதனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதால் அரசாங்கத்திற்கு வரி வருமானம் இழப்பு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். 15 இலக்க சர்வதேச கையடக்க உபகரண அடையாளம் என்பது ஒவ்வொரு தொலைபேசிக்கும் வழங்கப்படும் தனித்துவமான எண்ணாகும். அத்தோடு கையடக்க தொலைபேசியின் எண்ணை பின்வரும் வடிவத்தில் 1909க்கு SMS செய்து 15 இலக்க அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கலாம் எனவும் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துலகேரத் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அனுர அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்று வரும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவித செயற்பாடுகளுக்கும் இடமளிக்கப் போவதில்லை. அதேபோன்று தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதனால் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு முன்னர் அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். பேச்சுவார்த்தையின் பின்னர் அடுத்த கட்டம் தொடர்பில் சிந்திக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.